வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தனியாக ஃப்ளைட் இருந்தது, அப்படி இருந்தது. இருக்கிறதுலே மிகப்பெரிய நடிகைகள்லேயே மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி நடிகை அப்போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் அந்த காலத்துலேயே வந்து ஃப்ளைட்டே ஓட்டுவார். நான் சொன்ன மாதிரி வேலாயுதம் ஆமாம், ஃப்ளைட் ஓட்டுவார். ஃப்ளைட் லைசன்ஸ் வச்சுருந்தாரு, பைலட் லைசன்ஸு. அண்ட் தென் ஷிப்பு வச்சுருந்தாங்க அவங்களே. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவரோடைய தனிமையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டாரு. அந்த ஒரு கேரஜி அம்மாவோட தனியாக போனோம். எவ்வளோ நேரம் அவங்க தனியாக இருக்கலாமோ அந்த மேகத்தினுடைய நம்ம ஃப்ளைட்டில் போயிருக்கோம் இல்லையா, அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி மேகம் இருக்கும், பஞ்சு பொதியில். அதுவே ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் காதலர்கள்லாம் கேட்கவே வேண்டாம். கரெக்ட். அந்த இடத்துல நேரம் போகும்போது 2 பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, இவர் ஓட்டுறாரு, அவங்க கூட பார்த்துக்கோங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தனிமையை அவர் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டார் போல இருக்கு. அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க பார்த்துனாங்கன்னா முடி வெட்டி கூட விடுவாங்களாம் தலைக்கு கூட. அப்படி அவருக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா அவருக்கு வயசு முடியாமல் இருக்கும், அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா வெளியில போக முடியாது இல்லையாப்பா சலூனுக்கு. வித்யா, நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், ஒரு நடிகையோடைய ஒரு அருமையான ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களுக்காக நீங்கள் பேசுங்க. ஆமாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, புன்னகையை ரசிக்கையார் விஜயா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லவ் ஸ்டோரி தான் இன்றைக்கி சொல்லணும்னு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் வேலாயுதன் நாயர்னு எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி இந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சது? அவங்க எனக்கு சொன்ன ஆக்சுவலாக வேலாயுதன் நாயரும் கேரஜியாவும் அப்போ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தனியாக ஃப்ளைட் இருந்தது, அப்படி இருந்தது. இருக்கிறதுலே மிகப்பெரிய நடிகைகள்லேயே மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி நடிகை அப்போது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஸ்டோரி சொன்னீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆமாம், அவங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ராமன் ஸ்ட்ரீட்டில் தான் வீடு. அது ரொம்ப நகரில். ஆமாம், ரொம்ப ஃபேமஸான இடம் அது. பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளேயே ஹோம் தியேட்டர், அப்புறம் வந்து வீட்டு உள்ளேயே வந்து ஸ்விம்மிங் பூலு. அதாவது எந்த படம் வந்தாலும் அவங்க கணவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் கூட அவர் வந்து ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவர். ஸோ ஆமாம் ஆமாம். ஸோ இந்த லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது அதுதானே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோகா பிரதர்ஸ்ன்னு கூட வரும் சில படங்களில் ஆரம்பம். அது அவங்க படம் தான். அது எல்லாமே அப்படி அந்த ஒரு படம் வந்து பாலாஜி சார் இது பண்ண படம், நடித்த படம். மோகன்லால் சாரோட மாமனார். எக்ஸாக்டா மேடம். அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா விதி படம்லாம் கூட எடுத்தவர். அவர் வந்து நடித்த ஒரு படத்தில் நல்லா பண்ணுவார். அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார், ரொம்ப பண்ணுவார், ரொம்ப அழகாக இருப்பார். பிடிக்கும் அவரை, நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணவர். அவர் வந்து நடித்த ஒரு படத்தில், அவர் படத்தில் இவங்க நடிக்கும்போது அந்த படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணது வந்து வேலாயுதன் நாயர். பாலாஜி ஃபைனான்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த இதை பண்ணவர். ஒரு நாள் என்ன ஆச்சா, வேலாயுதன் நாயர் சார் வந்து காரில் போகிறாரு. அப்போது வை டோன்ட் யூ கம் வித் மீ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ஏன் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா பேசுவார் அவர். ஆமாம், இங்கிலீஷு. அவர் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வியட்நாம் வீடு சுந்தரம் இருந்தார் இல்லை ரைட்டர், அவருடைய ஒய்ஃப் வந்து நல்லா எம்ஏ இங்கிலீஷ். அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே, நானும் நாயர் சாரும் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இங்கிலீஷில் தான் பேசின்னு இருப்போம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து இந்த காரில் போகும்போது அவர் பின்னாடியே உட்காந்துருக்காரு, டிரைவர் சீட்டில் உட்காந்து பின்னாடி, இந்த அம்மாவோட பின்னாடியே. சரி வேலாயுதன் நாயர் கேரேஜா உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில். அப்புறம் கேட்டிருக்காரு, டின்னர் ஏன் என்னோட நீங்கள் சாப்பிடக்கூடாது? ஸோ அவர் ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படியே நிதானமாக ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சார். இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, நல்ல திறமை இருக்குது. எப்பயுமே நமக்கு வந்து திறமை அழகு இருந்ததுன்னா நமக்கு ஒரு லைக்கிங் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம். அது அப்படி தான் அந்த லைக்கிங் ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் வந்து இப்படியே வந்து என்ன சொல்கிறது, அவங்க வீட்டு உள்ளே வர ஆரம்பிச்சு அவர் இது பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது லவ்வாக மாறுது. ஒவ்வொரு படத்தை சந்திக்கிறாங்க இல்லையா, இந்த படம் எப்படி பண்ண அந்த அப்படி கேட்க ஆரம்பிச்சு டெய்லி பேசிஸில் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி அவங்க கார் ரொம்ப நல்லா கார் ஓட்டுவாங்க. யார்? விஜய் அம்மா. ஓ, கேஆர் விஜய் அம்மா வந்து 2 வீலர் நல்லா ஓட்டுவாங்க, கார் நல்லா ஓட்டுவாங்க, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஓட்ட கற்றுக் கொடுத்தது வேலாயுத நாயர் சார். அப்படியா? அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ 2 வீலர்னால் நம்ம பிடிச்சுன்னு ஓட்டணும்ல, அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு பாசம் நிறைஞ்ச ஒரு பர்சன். ஓகே. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே முன்னாடியே கற்றுக் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 17 வயசுலேயே கார்லாம் சூப்பராக ஓட்டுவாங்க. காரு நீங்கள் நிறைய படத்தில் ரிஷி மூலம் படத்துலலாம் அவங்களுக்கு பேக் ப்ரொஜெக்ஷனே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலை மேலே அப்படி ஓட்டிகிட்டு வருவாங்க. இந்த கால் மாத்திரம் இது காமிப்பாங்க, க்ளோஸ்அப் காமிப்பாங்க, ஆக்சிலேட்டரில் வைப்பாங்க, பிரேக்கில் வைப்பாங்க, டக்கு டக்கு டக்கு. அது அவங்களே ஓட்டுறது தான். ஸ்கூட்டர் கார் எல்லாம் நல்லா ஓட்டுவாங்க. இப்போ ஓட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பட் நான் நல்லா ஓட்டுவேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். அது கார் ஓட்டுறதெல்லாம் கூட அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் அந்த காலத்துலேயே வந்து ஃப்ளைட்டே ஓட்டுவார். நான் சொன்ன மாதிரி ஆமாம், ஃப்ளைட் ஓட்டுவார். ஃப்ளைட் லைசன்ஸ் வச்சுருந்தாரு, பைலட் லைசன்ஸு. அண்ட் தென் ஷிப்பு வச்சுருந்தாங்க அவங்களே. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, ஏன்னா அந்த பிஸ்னஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வேலாயுத நாயர் வந்து அவங்க வந்து ஃப்ளைட் ஓட்டுவார். நான் சொன்னேன் இல்லையா, பைலட் லைசன்ஸ் வச்சுருந்தாருன்னு. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஊட்டியில் ஷூட்டிங்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க வேண்டியது, அப்புறம் அங்கேருந்து ஊட்டிக்கு போக வேண்டியது இவங்க காரில் இது பண்ணி அந்த மாதிரி. ஸோ அவரோடைய தனிமையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டாரு. அந்த ஒரு அம்மாவோட தனியாக போனோம். எவ்வளோ நேரம் அவங்க தனியாக இருக்கலாமோ அந்த மேகத்தினுடைய நம்ம ஃப்ளைட்டில் போயிருக்கோம் இல்லையா, அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி மேகம் இருக்கும், பஞ்சு பொதியில். அதுவே ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் கொடுக்கும். அதுவும் காதலர்கள்லாம் கேட்கவே வேண்டாம். கரெக்ட். அந்த இடத்துல நேரம் போகும்போது 2 பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க, இவர் ஓட்டுறாரு, அவங்க கூட பார்த்துக்கோங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தனிமையை அவர் ரொம்ப விரும்பி எழுந்துட்டார் போல இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃப்ளைட்டில் போகல, கோயம்புத்தூரில் போய் ஃப்ளைட்டை இது பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஊட்டிக்கு வந்து காரில் போகிறது. ஓகே. சில நேரத்தில் ஹெலிகாப்டர் கூட அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக இறங்க வேண்டியது ஹெலிபேட்ல. இப்போ இவங்களோட எவ்வளோ நேரம் அவரை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஜாலியான மனுஷன் வேலை தானே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாணத்தப்ப தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தெரியாது. வீட்டில் யாருக்கு தெரியாது. அதற்கு ரகசியமாக வச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் வந்து சிலோனுக்கு ஒரு வாட்டி போயிருக்காங்க. வெளியில் மீடியாவில் எப்படி தெரிஞ்சுது, ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவங்க யாருக்கும் பெருசாக கூப்பிடல. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட கல்யாணம் வந்து பழனியில் தான் நடந்தது, பழனியில் வந்து ரொம்ப சிம்பிள் மேரேஜாக தான் நடந்தது அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்களே பழனியை சேர்ந்தவங்க தான். ஆமாம், பழனியை சேர்ந்தவங்க. அங்கே நிறைய வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 10 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பழனி மலை மேலே கிடுகிடுன்னு ஓடிடுவாங்க. ஓடிட்டு அந்த சின்ன வயசில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, முருகன் தான் தெரியும், நான் வேண்டுவேன் நீ தான் காப்பாற்றணுன்ற மாதிரி. அப்படி வேண்டும்போது அந்த வேண்டுதெல்லாம் தான் இப்போ எனக்கு பழிச்சிருக்கு. எங்கேயோ இருந்த நான், எங்கள் அப்பா பெரிய ப்ரொடியூசரோ இதுவோ கிடையாது, எங்கேயோ இருந்த என்னை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த முருகன் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. வருஷம் போயிடுவாங்க முருகன் கோயிலுக்கு, பழனிக்கு போயிடுவாங்க. அப்போது ஒரு வாட்டி பழனி போகும்போது முருகன் மேலே அபிஷேகம் பண்ண அந்த விபூதி நான் தரேன், நீ எடுத்துன்னு போறியா அப்படின்னாங்க. ஐயோ தாராளமாக கொடுங்க, ஏன்னா நம்ம வந்து கிடைக்க கரிய பொருட்கள், அது கொடுங்க அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஆரம்பித்து அவங்க லவ் ஸ்டோரி. சிலோனுக்கு வந்து வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு, போகலாம் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஓகே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃப்ளைட்லேருந்து இறங்குறாங்களாம் ஏரோட்ரமில். எல்லோரும் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, அவங்க தான் கணவரா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இது வெளியில் தெரிஞ்சது எல்லாரும். திருமால் பெருமைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆண்டாளா வருவாங்க தெரியுமா? ஆமாம். அதில் அந்த அந்த ஒட்டியானம்லாம் போட்டு நடிச்சிருந்தாங்க. அப்போ மேபி ஒரு 8 months இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ
ஸோ மீடியாவுக்கு அப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயம் தான் தெரியும். ஆமாம், அவ்வளோ தெரியாது. அது அந்த வரைக்கும் சமயத்தில் தெரியாது. அவ்வளோ மீடியாவும் இல்லை. ஆக்சுவலாக இது பேசும்போது ஸ்ரீதேவி ஞாபகம் வருது. ஸ்ரீதேவிக்கும் அப்படி தான் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அந்த வளைகாப்புன்னு வரும்போது தான் அவங்களுக்கு மீடியாவுக்கு வெளியில தெரிஞ்சது தெரிஞ்சது. வெளியில் இல்லை. அந்த மாதிரி தான் இவங்களோடதும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் லவ்ன்றது மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்ற மாதிரி, ஆமா. அது நம்ம கையில் கிடையாதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? Correct. அந்த மாதிரியான இது. அது இருக்கு. நிறைய அவங்க ஆக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் அவங்களுக்குன்னு நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு விதம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு யார் அவங்க சேஃபாக இது மாதிரி சேஃபாக கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. உணர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால அது அது எப்பவுமே அது அந்த அவங்க சேஃப்டி அவங்க பார்ப்பாங்க இல்லையா? இவங்க இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில். வாழ்க்கையில் அப்படி நான் வந்து பார்த்தது, நேரடியாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஏப்ரல் மாதம் வேலாயுத நாயர் சாரோட பிறந்த நாள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாழை இலையில் எல்லா ஐட்டம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மாடிக்கு எடுத்துன்னு போகிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது, நானும் வரட்டுமா கூட. முதல்ல வேணாம், சரி வா அப்படின்ட்டாங்க. இவங்க செருப்பு போடாமல், ஏன்னா கணவர்னும் போது அந்த செருப்பு போடாமல், அவங்களே செருப்பு போடாமல் நடக்கும்போது நாங்களே செருப்பு போடணும், நானும் போடல. பயங்கர வெயில், கத்திரி வெயில். அதில் மேலே ஏறி போயிட்டு அது ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இதில் போகிறது ஈஸி தான், ஏன்னா லிஃப்ட்டு. ஆனால் அங்கே நிற்கணுமே, மொட்டை மாட்டில் போயிட்டு காக்காய்க்கு படைக்கும்போது நிற்கணுமே. காக்காய்க்கு நீங்கள் படைக்கிறீங்க? ஆமாம், காக்காய்க்கு அவருடைய பிறந்த நாளில். பிறந்த நாளில் பக்கத்து வீட்டு அம்மா வந்தாங்க. என்னம்மா விஜயம்மா இன்றைக்கின்னு வீட்டுக்காரர் தேவசமானு கேட்டாங்க. இல்லை பிறந்த நாள். பிறந்த நாளைக்கு இப்படி தான் வைக்கிறீங்களா அப்படின்னாங்க. சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சோம். உடனே இவங்க சொன்னாங்க, நானும் கொடுத்து வச்சதுதான்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான, அவர் இறந்த பிற்பாடும் இருக்கும்போது வந்து பர்த்டே கொண்டாடுறதுன்றது வேற. இறந்த பிற்பாடும் அந்த நினைவுகளில் வந்து எந்த அளவுக்கு லவ் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, அவர் உடம்பு முடியாமல் இருந்தப்போ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர அன்பு. எந்த அளவுக்கு அன்பு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பெரிய செலிப்ரிட்டி இல்லையா? நம்மளே வந்து நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் நம்ம போவோம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெரிய செலிப்ரிட்டின்றதுனால இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியும். அப்போ வந்து அவங்க கல்யாணங்களுக்கோ இல்லை ஈவன் அவங்க வீட்டில் எதுனா டெத் அந்த மாதிரி வந்ததுன்னா கூட யார் வீட்டுக்கும் போனதே கிடையாது. அப்போ வந்து அவர் சொல்லுவாராம், விஜயா இங்கே வா, பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு, இந்த மாதிரிம்மா, இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு வேணும். ஆமாம், நீ இந்த மாதிரி போகாமல் இருக்காத. ஏன்னா வந்து நாளைக்கு எனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு கூட இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இவங்க உடனே ஏதாவது சொல்லாத, எனக்கு எதுனா ஆச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா, உன்னை கூட இருந்து இது பண்ணணும், நான் சொல்கிறத கேளு விஜயா அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லுவாராம். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, தான் மனோரமா ஆட்சியோட வீட்டு கல்யாணமா அப்படின்னு நினைக்கிறேன். மனோரமா ஆட்சி வீட்டு கல்யாணம் தான் நினைக்கிறேன். இவங்க போகலையாம், கேரஜா போகலை. அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி வந்து எனக்கு எங்கே போனாலும் உங்கள் ஞாபகமாகவே இருக்கு. ஐயோ எங்கன்னா விழுந்துட போகிறாரு, ஏதோ பாத்ரூம் போகும்போது விழுந்துட போகிறாரு, நடந்து போகும்போது அப்படின்னு இப்படியே நான் நினச்சிட்டு இருக்கேன். அதை நினச்சிட்டு இருக்கும்போது என்னால் அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னும் போது அவருக்கும் அப்படி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க பார்த்துனாங்கன்னா முடி வெட்டி கூட விடுவாங்களாம் தலைக்கு கூட. அப்படி அவருக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா அவருக்கு வயசு முடியாமல் இருக்கும், அழகாக இருக்கணும் பார்க்கறதுக்கு, அவர் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா வெளியில் போக முடியாது இல்லையாப்பா சலூனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நகம் வெட்டி விட்டு க்ளீனாக வச்சு, அது ஒரு கொடுப்பினை தான் மனைவியாக அப்படி. அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் இருக்கும்போது வச்சிருந்தோம். அது என்றைக்குமே அவங்க நினச்சதே கிடையாது. நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பேரும் புகழும் நமக்கு இருக்குது, நம்ம போய் இதெல்லாம் செய்ய பொறுத்த வரைக்கும் அவங்க அதை நினச்சதே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா அம்மாவுக்கு வேலாயுதன் நாயர் அவர்கள் மேலே, அவரோட கணவர் மேலே ஏன் வந்து இவ்வளோ அன்பு, அவர் இறந்த பிற்பாடும் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் ஏன் இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா, காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, 16வது யார் வேலாயுத நாயரோட 16வது நாள். அதுக்கு வந்து அதே சமயக்காரர் வந்திருக்காரு, இதை கடவுள் சித்தம்ன்றது. வரும்போது ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ மாட்டி மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க விஜயாம்மா, கேஆர் விஜயாம்மா. இவரோட இதுக்காக வந்து நான் வந்து சமையல் பண்ணேன் அப்படின்னு நினச்சி போன அழறாராம். அப்படியே காலில் அந்த ஃபோட்டோவை பார்த்து விழுந்து வணங்கினாராம்.
உடனே விஜயாம்மாவுக்கு இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப்